யார் என்று எல்லாருக்குமே தெரியும். அந்த சர்வர்ல இருந்து ஹேக் பண்ணாங்கன்னா நீங்க சொல்ற இது ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் இல்லைன்னு சொல்லலாம். கிரிக்கெட் பிளேயர் தோனி அவங்களோட ஒய்ஃப் சாக்ஷி அப்படிங்கிறவங்க வந்து ட்விட்டரில் ஆதார் கார்டோட இன்ஃபர்மேஷன் நிறைய வந்து லீக் ஆயிடுச்சு, ஆன்லைனில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புகார் வச்சிருக்காங்க. அது பீர் ஆகட்டும், பிராந்தி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு பாட்டில் மது விற்கும் பொழுது 10 ரூபாய். இப்போ முறைகேடுன்னு பேசுகிறோம். இப்போ இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் வருது, யாருக்கு ஓட்டு போட்டாங்க, இவ்வளோ தூரம் முறைகேடு பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் விஷயத்துலேயும் வந்து முறைகேடு பண்ணிட மாட்டாங்க. அதை பண்ண முடியாது. அப்போ 10,000 கோடி வெறும் 10 ரூபாய் ஒவ்வொரு மனிதன்கிட்ட வாங்கக்கூடிய ஊழல் 10,000 கோடி நடக்குதுன்னா மதுவிலக்கு அப்படிங்கிறத வந்து பாஜக கிட்ட வந்து எதிர்பார்க்கலாமா? உதாரணத்திற்கு திமுகவுடைய கனிமொழி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுபான ஆலைகள் மூடப்படும். ஏன் ஆட்சிக்கு வரலாம் மூட மாட்டீங்களா? இன்னைக்கு நம்ம மடை தெரிந்த எபிசோடில் பாஜகவை சேர்ந்த நாராயணன் திருப்பதி அவங்களோட தான் நம்ம இன்ட்ராக்ஷன் இருக்க போது. தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தாலே வந்து ஒரு பக்கம் வந்து பிஜேபி சார்பிலேருந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே மோடி தான் காரணமா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே நடக்கிற குழப்பங்களுக்கு காரணம்னு பார்க்க போனால் வந்து பிஜேபி தான் காரணம்னு சொல்லி இன்னொரு பக்கம் அதிமுகன்னு சொல்கிறாங்க. இது சரியான தெளிவு இல்லையோன்னு தோணுச்சு. ஸோ இதை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி மீட்டிங். வணக்கம் சார். சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் பார்த்தோன்னா வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது, இவங்க ஜெயிலுக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லிடுவார், ஈஸியாக சொல்லிடுவார் இதான் நடக்க போகுதுன்னு. ஒரு பக்கம் நடந்துன்னு வச்சுக்கோமே. பட் அந்த இது வந்து பிஜேபியில் இருக்க எல்லாத்துக்குமே வந்துருச்சுன்னு தோணுது. டிடிவி தினகரன் அவர்கள் கைது, அதுக்கப்புறம் வந்து ஆர்கே நகர் எலெக்ஷன் வந்து நின்றுரும் அப்படின்னு சொல்லி தமிழிசை அவர்கள் சொன்னாங்க. இது வந்து முன்னாடி எப்படி சார் கணிக்கிறீங்க நீங்கள்? இல்லை, அடிப்படை அரசியல் அனுபவம் இருப்பவர்கள் அனைவருமே தொடர்ந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை கூர்ந்து கவனிக்கும் பொழுது, அது ஆர்கே நகர் தேர்தலாகட்டும் அல்லது தற்பொழுது தினகரன் அவர்கள் மீது எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கை ஆகட்டும், ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதும் கூட இந்த நிர்வாகமானது சரியில்லை என்பதை ஒரு எதிர்க்கட்சியாக எங்களுடைய கடமையை நாங்கள் சரியாக செய்திருக்கிறோம். அதனால் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு அடிப்படை அரசியல் அனுபவத்தோடு சொல்லியிருக்கிற விஷயங்கள் தான் அது. ஏனென்றால் அந்த அளவிற்கு ஆர்கே நகர் தேர்தலில் நாங்கள் களத்தில் இருந்த பொழுது கண்ட அத்தனை சம்பவங்களும் மிகவும் வருந்தத்தக்கவை. இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய தலைகுனிவை ஏற்படுத்தக்கூடிய சம்பவங்கள் அந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நடந்தன. ஒருபுறம் வருத்தமாக இருந்தாலும் கூட அந்த தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது, ரத்து செய்யப்பட்டது என்பது மிகுந்த மகிழ்ச்சியையும் அளிக்கிறது என்பது தான் யாருக்குமே மாற்றுக்கருத்து இருக்குது. எல்லா கட்சியினருமே அதை வரவேற்றார்கள். அதனால் இதில் வந்து இவங்க சொல்லிட்டாங்கன்றதால நடந்து போச்சு அப்படிங்கிறது கிடையாது. இது எல்லாருமே சொல்லக்கூடிய பேசிக் நாலேஜ் இன் பாலிட்டிக்ஸ். அப்படி தான் அதை நம்ம பார்க்கணும். பட் நம்ம இப்படி பார்க்குறோன்னா வந்து வருமான வரித்துறை ரைடு அப்படிங்கிறது வந்து டிடிவி தினகரன் அவர்கள் அந்த கைது, அப்புறம் வந்து சரத்குமார் அவர்கள் ஆதரவுன்னு சொல்லி அடுத்த நாளே இந்த மாதிரி நடக்கும்போது வந்து இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்க தோணுது சார். இல்லை, துறையானது அரசு துறையானது நாம் சுதந்திரமாக அதை செயல்பட வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அனுமதித்திருக்கிறோம். ஏனென்றால் இதற்கு முன்னாலே இருந்த பல அரசுகள் கூட்டணிக்காக இந்த விஷயங்களை உபயோகித்த சரித்திரமும் உண்டு. உதாரணத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வேண்டும் என்பதற்காக அங்கே ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டிலும் அதே போல் கலைஞர் தொலைக்காட்சியிலும் நடந்த அந்த சோதனைகள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த அரசாங்கமானது சிபிஐ உட்பட, அமலாக்கத்துறை உட்பட, வருமான வரித்துறை எல்லாவற்றையுமே சுதந்திரமாக செயல்பட அனுமதித்திருக்கிறது. இப்போ விஷயமே இதை ஏன் செய்தார்கள் என்று கேட்கக்கூடியவர்கள் அவர்கள் செய்யவில்லை என்று சொல்லுவார்களா என்றால் கிடையாது. அப்போது இதற்கு முகாந்திரம் இருக்கிறது என்பதை சொல்பவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போ நீங்களே ஒரு கேஷுவலாக கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்க, தினகரன் மீது இப்படி செய்கிறாங்களே, விஜயபாஸ்கர் மீது செஞ்சாங்களே, சரத்குமார் வரி ஏய்ப்பை ஒப்புக்கொண்டிருக்கிறார். அப்போது இதை ஏன் செய்தீர்கள், இதற்கு எதனா தொடர்பு இருக்கான்னு கேட்குறவங்க, ஐயா அவங்க அதை செய்யவே இல்லை, இது வந்து பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸு, முகாந்திரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கிடையாது. ஆக இது பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஏதோ சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு தானே தவிர இதற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே மகிழ வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும், வரவேற்க வேண்டும். டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இரட்டை இலை சின்னத்தை முடக்கினதுக்கு அப்புறம் வந்து காசு கொடுத்து அதை வாங்குறது ட்ரை பண்ணார் அப்படிங்கிற மாதிரி.
ஸோ வந்து இரட்டை சின்னத்தை முடக்குனதில் பாஜகவோட பங்கு அதிகமாக இருக்குது, அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்துனாங்க அப்படிங்கிறது தான் வந்து அதிமுக வந்து பல பேர் சொல்கிற கருத்து. இது பிஜேபி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத செஞ்ச ஒரு செயலாக இருக்குமா? இல்லை, பிஜேபி எப்படி ஆட்சிக்கு வரும்? ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வேணாம்னு வச்சுக்கோமே, பட் இது ஒரு ஸ்டெப்பாக ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வச்சு. இல்லை, நான் தான் கேட்குறேன், நீங்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலே வச்சுப்போன்னு சொல்கிறீங்க இல்லையா? இல்லை, மற்றவங்க சொல்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் பண விநியோகமே நடக்கவில்லை என்று ஒப்புக்கொள்வார்களா? இவ்வளோதான் கேள்வி. அதை ஏற்றுக்கொள்பவர்கள் இதை கண்டிப்பது என்பது தவறான விஷயம். நீங்கள் ஒரு தவறு நடக்குது என்று ஒப்புக்கொள்கிறீர்கள், ஆனால் நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுத்தீர்கள் அப்படின்னு கேட்பது தவறு தானே. அப்போ பாதிக்கப்பட்டவர்கள் உறுதியாக இதற்கு பின்னால் மத்திய அரசு இருக்கிறது, பாஜக இருக்கிறது, இப்படிலாம் பேச தான் செய்வாங்க. அதையெல்லாம் நாம் புறந்தள்ளி விட்டு போக வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்மை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு கடந்த 3 ஆண்டுகளில் எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாகாமல் மிக தெளிவாக நேர்மையான பாதையில் சென்று கொண்டிருக்கிற ஒரு அரசு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வந்து பொருளாதார வல்லுநர்லாம் வந்து டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறது வந்து ஃபெயிலியர் திட்டம், அது மூலமாக பிளாக் மணி எதுவுமே வரல அப்படிங்காங்க. இன்றைக்கி பிளாக் மணி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை கோல்டுலேயும் தங்கத்துலேயும் ரியல் எஸ்டேட்லேயும் தான் போடுறாங்க. அப்போ பிளாக் மணி எங்கேருந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா லஞ்சம் ஊழல். லஞ்சம் ஊழல் என்ன? முறைகேடுகள். முறைகேடுகளை நாம் நிறுத்திக்கிறோம். முறைகேடுகளை நிறுத்துவதனால லஞ்சம் ஊழல் ஒழியும். லஞ்சம் ஊழலை ஒழிக்கணும்னா, முறைகேடுகளை நிறுத்தணும், என்ன செய்யணும் அப்படின்னா, எவ்ரிதிங் ஷுட் கெட் டிஜிட்டலைஸ்ட், மின்னணு முறையாக ஆக்கணும். ஸோ டிஜிட்டல் இந்தியா. அந்த டிமானிட்டைசேஷனில் என்ன பண்ணாங்க, கிட்டத்தட்ட ஒரு 16 லட்சம், அதாவது 2004 இருந்த மொத்த 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டை விட கிட்டத்தட்ட 70 மடங்கு வந்து 2014 அதிகமாகிடுச்சு 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு. அப்போது இந்த பணம் முழுக்க முழுக்க அத்தியாவசிய பொருட்கள், பருப்பு, உணவு பதுக்கல், அதே போல் ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, இதில் தான் சர்க்குலேட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அப்போது இது வந்து உடனடியாக வங்கிகளில் அதை செலுத்தணும், அதை வந்து டிமானிட்டைசேஷன், பண மதிப்பை இழக்கும் ஒரு விஷயத்தை நாம் செஞ்சதன் அடிப்படையில் இன்றைக்கி அது கண்ட்ரோல் ஆகிருக்குது. அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, ரியல் எஸ்டேட்டினுடைய அந்த வேல்யூ, அதாவது ஒரு பலூனை ஊதி 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 ஒரு நாள் வெடிக்கும், அதுபோலத்தான் இந்த சாதாரண மக்கள் இந்த நிலங்களை வாங்க முடியாத ஓரளவிற்கு. ஏற்கனவே இருந்தவங்களுக்கு வந்து ஒரு ஏக்கர் 10 லட்சம் விற்றுக்கிட்டு இருந்த நிலம் 1 கோடி ரூபாய்க்கு விற்கும்போது அது சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் சாமானிய மக்கள் வாங்க முடியாத அளவுக்கு ஏறிச்சு. இன்றைக்கி எல்லாமே அதனால தான் இப்போ அடுத்து பினாமி டிரான்சாக்ஷன் பில்லு கொண்டு வரும். அந்த பினாமி டிரான்சாக்ஷன் பில்லு மூலமாக இன்னும் கூட வேட்டைகள் தொடரும். இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தோன்னா வந்து சென்னையில் நிறைய பவர் கட்ஸ்லாம் இருக்குது. முன்னாடி வந்து சென்னையை தவிர்த்து தமிழ்நாட்டில் மற்ற பகுதியில் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ சென்னையில் நடக்குது. ஸோ இது காரணம் வந்து நீங்கள் சொன்ன பகுதியிலேருந்து நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்காத அமௌண்ட்டு தான் காரணமா? இல்லை, இப்போ சமீபத்தில் இருக்கிற பிரச்சனை இதுதான். இதில் இப்போ உதய் திட்டத்தில் இந்த தமிழக அரசு இணைந்து விட்டது. அதனால் இனி வரக்கூடிய காலங்களில் மின் வெட்டு என்பது எனக்கு தெரிந்து இருக்க முடியாது. பட் இப்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், ஒரு சில தனியார் நிறுவனங்களில் அதிக விலை கொடுத்து இந்த தமிழக அரசானது மின்சாரத்தை விலைக்கு வாங்கியிருக்கிறது. இந்த நிர்வாக ரீதியான பிரச்சனைகளை எப்படி சரி செய்வது அப்படின்னு மத்திய அரசு அந்த உதய் மின் திட்டம் மூலமாக மாநில அரசுக்கு சொல்லும். அதனால் வரக்கூடிய காலங்களில் உறுதியாக இந்த மின்வெட்டு என்பது இருக்காது, ப்ரொவைடட் மாநில அரசு சரியான முறையில் நிர்வாகம் பண்ணும். இது நிர்வாகத்தினுடைய ஒட்டுமொத்த குறைபாடு தானே தவிர மற்ற எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம ஆதார் கார்டு பற்றி பேசியிருந்தோம். ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அது நாங்கள் கொண்டு வந்து திட்டம், அதுக்கப்புறம் பிஜேபி கிளைம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வந்து கிரிக்கெட் பிளேயர் தோனி அவங்களோட ஒய்ஃப் சாக்ஷி அப்படிங்கிறவங்க வந்து ட்விட்டரில் ஆதார் கார்டோட இன்ஃபர்மேஷன் நிறைய வந்து லீக் ஆயிடுச்சு, ஆன்லைனில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புகார் வச்சுருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? ஆதாரை பொறுத்தவரையிலும் இந்த நாட்டில் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அடையாள அட்டை வேண்டும் என்கின்ற அந்த ஒரு திட்டத்தை முதல்ல முன்வைத்தது எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அரசு, மரியாதைக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இருந்தபோது தான். அதை தான் வந்து ஆதாரை அவங்க மாற்றினாங்க. அந்த ஆதாரை உச்சநீதிமன்றம் கடுமையாக எதிர்த்தது. ஒரு சில பேர் வழக்கு தொடுத்த காரணத்தினால. எதுக்காக எதிர்த்தாங்கன்னா, பூனைக்கும் நாய்க்கும் சேருக்கும் ஆதார் கார்டு கொடுத்தாங்க. அதனால தான் உச்சநீதிமன்றம் எதிர்த்தது. அதைவிட மோசமான விஷயம், வங்காளதேசத்திலிருந்து குடியேறி வங்காளதேசம், அதாவது சட்டவிரோதமாக நமது நாட்டிற்குள் நுழைந்தவர்களுக்கு ஆதார் கார்டு கொடுத்தது, அதே மாதிரி பணத்தை வச்சுக்கிட்டு கொடுத்தது, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களுக்காகத்தான் ஆதார் அட்டையை உச்சநீதிமன்றம் எதிர்த்தது.
உச்சநீதிமன்றம் எதிர்த்த காரணத்தினால, அவர்கள் ஆதாரபூர்வமாக அதை நிரூபித்த காரணத்தினால்தான் பாஜக அதை எதிர்த்தது. ஏன் எதிர்த்தோம்? திட்டத்தை நாம் எதிர்ப்பதாக இல்லை. அந்த திட்டத்தில் இந்த ஆட்சி, அதாவது காங்கிரஸ் ஆட்சி சரியான முறையில் செயல்படுத்தாத காரணத்தினால நாம் எதிர்த்தோம். ஆனால் அதன் பிறகு அதே ஆதார் அட்டையை கொண்டு வந்த நந்தன் நில்கேனி அவர்கள் பிரதமரை சந்தித்து இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொன்ன பிறகு உடனடியாக ஏற்கனவே பல 1000 கோடி ரூபாய்கள் அதில் மக்களுடைய வரிப்பணம் செலவிட்ட காரணத்தினால அதை நாம் சரி பண்ணணுன்றதுக்காக தான் ஆதாரை நாம் கொண்டு வரோம். இந்த தோனி அவர்களுடைய விஷயமானது தவறு தான். ஆனால் இது ஹேக் பண்ணல, இது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. இது ஹேக் பண்ணல, சிஸ்டம்லேருந்து எடுக்கலை. இதை பதிவு செய்த ஒருவர் லீக் பண்ணிருக்கிறார். அப்போது இது ஹியூமன் எரர். நீங்கள் ஹியூமன் எரரை கண்டுபிடிச்சி தண்டனை தான் கொடுக்க முடியுமே தவிர, ஆதார் அட்டை தோனி அவர்களுக்கு சென்ற பிறகு அந்த சர்வர்லேருந்து ஹேக் பண்ணாங்கன்னா நீங்கள் சொல்கிற இது ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இது ஒரு தனி மனிதனால் செய்யப்பட்ட தவறு. இது மாதிரியான தவறுகள் கண்டிக்கப்பட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். ஒரு 5 ஸ்டேட்டில் நடந்த எலெக்ஷனில் இந்த ஓட்டிங் மிஷினில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நிறைய குற்றச்சாட்டு வருது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் அந்த 2009 எல்லா கட்சியினரும் போய் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, இது ஓட்டிங் மிஷினில் எதனா ப்ராப்ளம் இருக்கான்னு. நாங்கள் ஹேக் பண்ணுவோம், இதில் முறைகேடு நடக்கும். ஆனால் யாராலையும் அதை நிரூபணம் பண்ண முடியல. ஸோ உச்சநீதிமன்றத்திலேயே கூட அதை உணர்ந்து பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் ஓட்டு போட்டது, நான் தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போட்டால் அது தெரியுதா அப்படிங்கிறது தான். ஆனால் அன்னைக்கே உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த தேர்தல் ஆணையமானது இந்த மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்கின்ற விவரம் இந்த இயந்திரத்தில் பதிவாகி இருக்கும். ஒரு நபர், இப்போ நான் ஓட்டு போட்டால் இயந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட்வேரில் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் செய்ய முடியும். தவிர நான் யாருக்கு வாக்களித்தேன் என்றே நாம் சொல்லக்கூடாது, ஜனநாயக முறைப்படி இல்லையா? அப்போது அதனால தான் அதை வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இது ஒரு சேஃப்டி மெஷருக்காக பண்ணுறோம். அன்னைக்கு தேதியில் 1680 கோடி செலவாகும்னு சொன்னாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட எனக்கு 4000 கோடின்னு நினைக்கிறேன். போன வாரம் உடனடியாக தேர்தல் ஆணையம் சொன்ன பிறகு உடனடியாக இந்த அரசாங்கம் அந்த பணத்தை ஏற்றுக்கொண்டு உடனடியாக கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது. இப்போ முறைகேடுன்னு பேசுகிறோம். இது மாதிரி பிரிண்ட் அவுட் வருது, யாருக்கு ஓட்டு போட்டாங்க, இவ்வளோ தூரம் முறைகேடு பண்ணுறவங்க இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் விஷயத்துலேயும் முறைகேடு பண்ணிட மாட்டாங்க. அதில் பண்ண முடியாது. அது குறித்த பல ஆய்வுகள் நடந்திருக்கின்றன. தவிர இன்றைக்கி நம்ம சிஸ்டம் ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்முடைய டெக்னாலஜியை இந்த சூத்திரத்தை மற்றவங்க தெரிஞ்சிக்கல அப்படிங்கிறது தான். இது யூனிக், நம்மளுடையது யூனிக். இதை மிக சிறப்பாக செய்திருக்காங்க. தவிர மற்ற நாடுகள்லாம் இது இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகுது. ஆனால் இங்கே இன்டர்நெட்லாம் கிடையாது, பேட்டரி தான் அது. அதனால் இதில் ஹேக் பண்ணுறது இதெல்லாம் முடியாது. இவ்வளோ தூரம் பிஜேபி ஆகட்டும் நிறைய பிளான்ஸ் வச்சு கட்டமைச்சிட்டு வராங்க. அப்படி இருக்க பட்சத்தில் தமிழ்நாட்டில் இன்னமும் காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் ஒரு தமிழ் விரோத கட்சியாகவே பார்த்துட்டு இருக்காங்க. அது காரணம் என்ன? இதுக்கு நேரடியாக ஒரு பதில் என்ன சொல்லணும்னா, இந்த இரு கழகங்கள் என்று நாம் சொல்கிறோம். காங்கிரஸ் அரசுகள் செய்த சில பிரச்சனைகள், அதன் பிறகு திட்டமிட்ட ரீதியில் காங்கிரஸுக்கு எதிராக திராவிடர் கழகம், அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் இவங்கெல்லாம் பண்ணாங்க. ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்வேன், என்னவென்றால் தமிழ்நாடு என்பது ஒரு அட்வான்ஸ்டு ஸ்டேட், முன்னேறிய மாநிலம் என்பதில் மாற்று கருத்து எனக்கு இல்லை. பல்வேறு அரசியல் தலைவர்கள், பல்வேறு உண்மையிலேயே சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் இருந்திருந்தார்கள். இந்த தமிழகத்தினுடைய நலனுக்கு உதவினார்கள். இதெல்லாம் நம்ம மாற்று கருத்தில். ஸோ அதனால் இது லஞ்சமும் ஊழலும் தமிழகத்திலிருந்து பிரிக்கப்படாத ஒரு விஷயமாகிவிட்ட காரணத்தினால சமுதாய நலனோ மாநில நலனோ பெரிதாக்கப்படாமல், இப்போ அதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 25 வருஷத்தில் எவ்வளவு அணைகள் கட்டப்பட்டிருக்கின்றன, எவ்வளவு தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கின்றன, தூர் வாடுறதில்லை. ஆனால் டாஸ்மாக் கடைகள் எல்லா இடத்துலையும் இருக்குது. நீங்கள் மணல் கொள்ளை எடுத்துங்க. இப்போது இது டெவலப்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிறது அப்படி. ஒரு ஆற்றில் தண்ணீரை சேமிப்பதற்கும் நீர் மேலாண்மை செய்வதற்கும் மணல் அள்ளக்கூடாது. ஆனால் கர்நாடகாவிலேயோ கேரளாவிலேயோ மணல் அள்ளுவதற்கே தடை இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிற கட்சிகள்லாம் போர்க்கொடி உயர்த்துறாங்க. என்னென்னு, மேகதாட்டில் அணை கட்டக்கூடாது, மத்திய அரசே நீ அணை கட்டக்கூடாதுன்னா, அந்த மேகதாட்டு என்ற இடத்திற்கு
தினந்தோறும் சேலத்திலிருந்து தமிழகத்திலிருந்து தான் மணல் கடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் யார் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க? நான் என்ன கேட்குறேன், 150 ரூபா ஒரு லாரி லோடு மணலுக்கு மாநில அரசுக்கு ராயல்ட்டி. ஆனால் இன்றைக்கி உங்கள் வீட்லேயோ நீங்கள் இந்த மணல் ஒரு லாரி லோடு வாங்கினோம்னா எவ்வளோ கொடுக்குறீங்க? குறைந்தது 18,000 ரூபாயிலிருந்து 20,000, சில இடத்துல 22,000. அரசாங்கத்துக்கு 150 ரூபா. ஆனால் அந்த மணல் அது மட்டும் இல்லை, ஒரே ஒரு லாரி லோடு மணல்னு சொல்லி அதில் 10 லோடு அடிக்கிறாங்க. அப்போது இது லட்சக்கணக்கான கோடி ரூபாய்கள் வரவேண்டிய வருமானத்தை யாரோ எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இது யார் என்று எல்லாருக்குமே தெரியும். இதில் யாருமே குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் வளர்ந்த தமிழகத்தை, நிமிர்ந்த தமிழகத்தை வளைத்து பார்த்து அதை ஒழிக்க பார்க்கின்றனர் இந்த இரு கழகங்களும். நீங்கள் அன்னைக்கு தமிழகம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, இன்றைக்கி நல்லா இல்லை. அப்போ அதற்கு காரணம் என்ன? அன்றைக்கி நல்லா இருந்ததுன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் அதை பாராட்டிக்கிட்டே இருக்க முடியுமா? மது விலக்கை பொறுத்த வரையிலும் டாஸ்கோன்னு ஒரு கம்பெனி இருந்துச்சு தமிழ்நாட்டில். அது மதுபானத்தை உற்பத்தி செய்து கொண்டிருந்தது. டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் மும்பை மாகாணத்தில் பேசுகிறாரு, அரசு மதுவை உற்பத்தி செய்து, தரமான மதுவை உற்பத்தி செய்து கொடுக்க வேண்டும். ஏன் சொன்னாருன்னா, கள்ளசாராயம் பெருகி ஓடும், நிறைய சாவுகள் வரும்ன்றதை சொன்னார். தமிழக அரசில் அந்த டாஸ்கோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அதன் பிறகு என்னாச்சு, அந்த கம்பெனியை மூடிட்டாங்க, டாஸ்மாக் வந்துச்சு. இன்றைக்கி இந்த இரு கழகங்களை சார்ந்தவர்கள் மட்டும்தான் 100% மதுபான ஆலைகளை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் யாராலும் மறுக்க முடியுமா? இதுக்கு கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும் ஒரு பாட்டில் அந்த மது விற்கும் பொழுது, அது பியர் ஆகட்டும், பிராந்தி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு பாட்டில் மது விற்கும் பொழுது 10 ரூபா கூடுதலாக வாங்குறாங்க. விலையை விட 100 ரூபா அப்படின்னா 110 ரூபா கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா 10 ரூபா. ஒரு நாளைக்கு ஒரு கடையில் 5000 பாட்டில் விற்றா 50,000 ரூபாய் கேஷாக போகுது. எது? அன்அக்கௌண்டட் மணி, கேஷ் 50,000. இந்த தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடைகள் இருக்குது. அப்போது ஒரு நாளைக்கு 30 கோடி அன்அக்கௌண்டட் மணி வெறும் 10 ரூபாவா போகுது. இது 10,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. அப்போ 10,000 கோடி வெறும் 10 ரூபா ஒவ்வொரு மனிதன்கிட்ட வாங்கக்கூடிய ஊழல் 10,000 கோடி நடக்குதுன்னா அந்த மதுபான ஆலைகளுக்கு, அதிபர்களுக்கு எவ்வளவு போகும்? அதனால தான் தரம் இல்லாத போச்சு. இன்றைக்கி மதுவிலக்கு கேட்குறாங்க, பிஜேபி ஆளும் மற்ற மாநிலத்தெல்லாம் மதுவிலக்கு கொள்கை வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது இல்லை விஷயம், அப்படி கேட்கக்கூடாது. இங்கேயே மதுவிலக்கு நாம் அதிகமாக அழுத்தம் கொடுக்குறோம் என்று சொன்னால், பீகாரில் தமிழகத்தை விட குறைந்த படிப்பறிவு உள்ளவர்கள், ஆனால் அதிக மக்கள் தொகை உள்ளவர், அதிக பரப்பளவு கொண்ட ஒரு மாநிலம் பீகார். பீகாரில் மதுவிலக்கு கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க, இந்த மதுவிலக்கை கொண்டு வருவதன் மூலமாக எங்களுக்கு 4,500 கோடி ரூபாய் ஆண்டுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும். ஆனால் தமிழகத்தில் சென்ற வருட மதுவினால் வருவாய் எவ்வளவுன்னா 33,000 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 8 மடங்கு அதிகம் படித்த நீங்கள் சொல்கிற அட்வான்ஸ்டு ஸ்டேட் தமிழ்நாட்டில் 8 மடங்கு. சரி, காரணம் என்ன அப்படின்னா, இங்கே மக்களை போதைக்கு அடிமையாக்கி வைத்திருக்கிறார்கள். சப்போஸ் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் மதுவிலக்கு அப்படிங்கிறத பாஜக கிட்ட எதிர்பார்க்கலாமா? இல்லை, அதுதான் இங்கே கண்டிப்பாக அது கொண்டு வரணும். அதுதான் நான் சொல்கிறேன், மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் இங்கே. ஏனென்றால் அந்த அளவிற்கு மிக மோசமான அளவில் இன்றைக்கி குரோனிக் ஆல்கஹாலிக், நீங்கள் எந்த ஒரு மருத்துவமனைக்கு போனாலும் குரோனிக் ஆல்கஹாலிக்னு 18 வயது முதல் 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள், சில இடங்களில் பெண்கள் உட்பட எல்லா மருத்துவமனைகளும் இருக்குது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மருத்துவரையும் கேளுங்க, கிட்டத்தட்ட 90% மேலே இந்த மதுவினால் நான் சொல்ல மாட்டேன், இந்த மதுவினால், டாஸ்மாக் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய மதுவினால் உயிரிழப்புகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அதை நாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் மதுவிலக்கு என்பது தமிழகத்தில் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும். இந்த 2 கட்சிகளும், உதாரணத்திற்கு திமுகனுடைய கனிமொழி அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுபான ஆலைகள் மூடப்படும். ஏன் ஆட்சிக்கு வரலாம் மூட மாட்டீங்களா? திமுகவை சார்ந்த அந்த ஆலைகள் கூட இருக்கிறது. அப்போ ஆட்சிக்கு வரலன்னா மூட மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நான் ஆட்சிக்கு வந்தால் அங்கிருந்து வருமானம் வந்துவிடும், நான் ஆட்சிக்கு வரலன்னா நான் வருமானத்துக்கு எங்கே போவேன்? அந்த மதுபான ஆலை
இதுதானே அர்த்தமாகுது. அப்படி கூட அர்த்தம் எடுத்துக்கலாம் இல்லையா? அதனால் மக்கள் நலனில் இவர்களுக்கு அக்கறை இல்லை. நான் மறுக்கவில்லை, இந்த தமிழகத்தில் இரு கழகங்களும் தான் மிகப்பெரிய பலம் வாய்ந்த கட்சிகள். ஆனால் இது கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு பிறகு 2 மிகப்பெரிய ஆளுமைகள் களத்தில் இல்லை, அரசியல் களத்தில். ஒன்று ஜெயலலிதா அவர்கள் மறைந்து விட்டார்கள், கருணாநிதி அவர்கள் அரசியல் களத்தில் இல்லாத காரணத்தினால இங்கே ஒரு வெற்றிடம் இருக்கிறது. இங்கே தலைமையை நம்பித்தான் மக்கள் வாக்களித்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் அதிமுகன்னு சொல்கிறத விட, திமுகன்னு சொல்கிறத விட கருணாநிதி ஜெயலலிதா, கருணாநிதி இல்லைன்னா ஜெயலலிதா, ஜெயலலிதா இல்லைன்னா கருணாநிதி, அப்படி போய்கொண்டிருந்த சூழ்நிலை மாறி இருக்கிறது. சார் இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறோம், பட் இருந்தாலுமே வந்து பிஜேபி தலைவர்களே வந்து ஒரு மாற்று கருத்து இருக்கா? ஏன்னா வந்து சுப்பிரமணிய சுவாமி ட்விட்டரில் ஒரு விஷயம் பேசுகிறாரு, அண்ட் ஹச்ராஜ் அவர்கள் ஒரு விஷயம் பேசுகிறாரு, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு விஷயம் பேசுகிறாங்க. பட் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போதே வந்து பொறுக்கீஸ் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறாரு. அண்ட் மீனவர்கள் பிரச்சனை ஆகட்டும், ரீசெண்டாக சுட்டு கொண்டப்போ கூட வந்து இந்த மாதிரி தமிழக மீனவர்கள் வந்து சாக்கடைக்குள்ளே ஒளிஞ்சிருக்காம அவங்க கட்டுமரத்தை எடுத்து போய் சண்டை போடணும் ஸ்ரீலங்கா நேவி கூட அப்படின்னு சொல்கிறாரு. பட் இது வந்து பார்க்கும்போது வந்து இங்கேருந்து யாருமே அவரை அப்போஸ் பண்ணுற மாதிரி தெரியலையே. இல்லை, இது இந்த சில வார்த்தை பிரயோகங்களை எங்களுடைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் மரியாதைக்குரிய தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் கண்டிப்பாக அதை கண்டித்திருக்கிறார்கள். அதை அப்போஸ் பண்ணல, பெரிய விஷயமா வந்து இவ்வளோ தூரம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுறது. அதாவது அது அவருடைய சொந்த கருத்து. அவரே சொல்கிறாரு, நான் இது என்னுடைய சொந்த கருத்து, எதுக்கும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லை. ஏனென்று சொன்னால் நாம் தொடர்ந்து சொல்கிறோம், இது அவர் சில விஷயங்களை சொல்வது தவறு தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த வார்த்தைகள் இல்லாத மற்ற விஷயங்கள் என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சியில் தான் ஜனநாயகம் இருக்குது. மற்ற கட்சியிலாம் அதை ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு கட்சியிலையும் தலைமையை நம்பித்தான் அந்த கட்சிகள் நடக்கின்றன. நீங்கள் இந்தியாவிலே பாருங்கள், திமுக, அதிமுக, பாமக, சமாஜ்வாடி, திரிணாமுல் காங்கிரஸ், பிஜு ஜனதாதள், ஈவன் காங்கிரஸ், பிஎஸ்பி, எந்த கட்சி எடுத்துக்கிட்டாலுமே ஒற்றை தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய கட்சிகள். அவங்களுக்கு கொள்கை கிடையாது. பட் அப்படி பார்க்கும்போது பிஜேபி அவர்களும் நரேந்திர மோடி அவர்கள் தானே கிடையாது, அது தவறு. நரேந்திர மோடி என்பவர் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர். எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு 3 வருடங்களுக்கு ஒரு முறை கட்சி தலைவர் மாறிக்கொண்டே இருப்பார். அதனால் இன்றைக்கி தலைவராக இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க முடியாது. எங்கள் கட்சியினுடைய இது சிஸ்டம் அந்த மாதிரி. எங்களது கூட்டு தலைமை, கலெக்டிவ் லீடர்ஷிப்பு தான் எங்களுடைய சித்தாந்தமே. அதனால் அந்த மாதிரிலாம் எங்கள் கட்சியில் கிடையவே கிடையாது. இன்றைக்கி பிரதமர்ன்றதுனால எப்படி மரியாதைக்குரிய அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள், அத்வானி அவர்கள்லாம் தலைவர்களாக, மக்கள் தலைவர்களாக உயர்ந்திருக்கிறார்கள். கட்சி தலைவராக இருந்து மக்கள் தலைவராக உயர்ந்திருக்கிறார்கள். அந்த மாதிரி தான் நரேந்திர மோடி அவர்களும். இன்னும் பல நரேந்திர மோடிக்கள் உறுதியாக வருவார்கள் கட்சியில். இந்த மனித எபிசோடில் நாராயணன் திருப்பதி அவங்களோட இன்ட்ராக்ஷனில் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சி பிடிக்கல அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா இந்த கொஸ்டின்லாம் கேட்காம விட்டு அப்படின்னு நினச்சாலும் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 2 வந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் நினச்ச கொஸ்டின்லாம் வந்து அதில் வந்திருக்கலாம், பாருங்கள். போன மனித எபிசோடில் நேஷனல் அவார்ட் வின்னர் தனஞ்சயன் அவர்களோட இன்ட்ராக்ஷனில் வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அதில் திலீப் ராஜ் அப்படிங்கிறவர் வந்து, I want to know Dhananjayan sir won national award for best review. He review in which media I know அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் நேஷனல் அவார்டு இந்த தடவை வாங்கியிருக்காங்கல்ல, அது வந்து ரெவ்யூக்காக வாங்கப்பட்டதல்ல, சினிமா இண்டஸ்ட்ரியை பற்றி அவர் பண்ண டீட்டெயிலான அனாலிசிஸ் இருக்குல்ல, அதுக்காக தான் அவருக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தீபா ஆத்ரேயா அவங்களோட இன்ட்ராக்ஷனில் வந்து, தினகரன் அப்படிங்கிறவர் வந்து, சூப்பர் ப்ரோ, எஜுகேஷன் பற்றி இன்னும் நிறைய இன்டர்வியூ நடத்துங்க, நைஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸலன்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே மாதிரி வேறு நிறைய நல்ல பர்சனாலிட்டிஸோட நிறைய பண்ணியிருக்கிறோம், அதுவும் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதையும் இதே மாதிரி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஆட் டைரக்டர் பாபு சங்கர் அவரோட இன்ட்ராக்ஷனில் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் குமார் அப்படிங்கிறவர் வந்து குட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குற ஆர்வத்தில் உங்களுக்கு ஃப்ளோ மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அதுவும் நல்லா தான் இருக்குது, கீப் இட் அப் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க எடுக்க முடியும், நமக்கு சாதகமாக தான் அமையுது. ஃப்ரீயாக விடுங்க. மறக்காமல் இந்த இன்டர்வியூலையும் உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு மழை தெரிஞ்சதில் அதுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிடுறேன். Hello all my fans in Kollywood. I am delighted right now sitting here holding this invitation. I have been it's an honor to be invited so specially to the Behind Woods Gold Medals Award function. It is happening on the 11th of June and I will be honored to be there. I would want all the fans to come and meet me if I can make it. I would love to meet all my fans over there. I would like to extend my congratulations to the entire team behind Woods
gold medals. I think it is an amazing award function which is totally focused on the technical and creative brilliance of cinema. And I am deeply, deeply touched by this special invitation which I must share with you. This has been, I've never been invited so cordially and so warmly. So I will try my best to be there and meet all of you there. Thank you so much. This video is sponsored by Born Genius Notebooks.